கொஞ்சமாக ஆயில் வந்து விட்டுக்கோங்க. எப்போதுமே ஆயில் வந்து நம்ம வந்து ஒரு லிமிட்டாக தான் ஆட் பண்ணிக்கணும். கடுகு, அதுக்கப்புறமா உளுந்தம்பருப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாமே பொடிசாக நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னாக நாம் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை தாங்க இந்த மாதிரி போட்டு அதுக்கப்புறமா லைட்டாக உப்பு தூவி நம்ம வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும். அது வதங்கி வந்ததுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற 2 தக்காளியை வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். அந்த தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வரணும். ஸோ அந்த டைமில் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் பார்த்திங்கன்னா சிக்கன் மசாலா, 1/4 ஸ்பூன் பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள், இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி அது மேலே நம்ம வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு எல்லாத்தையுமே போட்டு நம்ம கிளறக்கூடாது, அப்படியே மூடி வச்சுக்கோங்க. அந்த ஆவியிலே பார்த்திங்கன்னா சூப்பராக வெந்து வந்துடும். தீயை வந்து லோ ஃப்ளேமில் வந்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி கிளறி விட்டுக்கணும். உப்பு தேவைப்பட்டுச்சு அப்படின்னுட்டுனா ஆட் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் அதை வந்து மூடி வச்சு எல்லாமே எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா எவ்வளவு சாதம் வந்து தேவையோ அந்த சாதத்தை போட்டு கிளறி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சூப்பரான ஈஸியான தக்காளி சாதம் வந்து ரெடி ஆகிரும். இந்த தக்காளி சாதமே பார்த்தீங்கன்னா பல வெரைட்டியில் பண்ணலாம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னுட்டுனா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.